என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களா நாங்கள் வந்து சோமாசா போட போகிறோம் இன்னைக்கு. அப்படியா? இங்கே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். தீபாவளிக்கு முன்னாடியே கேட்டாங்க, தீபாவளி கழிச்சு தரேன்னு சொன்னேன். தீபாவளி கழிச்சும் இன்னைக்கு 15-20 நாள் ஆக போகுது. கொடுக்கவே முடியல, நமக்கு டைமும் இருக்குது இல்லை. மற்றபடி இந்த தீபாவளிக்கு முன்னாடி பலகாரம் கேட்டாங்களா, சீப்பு முறுக்கு, அதிர்ஷ்டம் முறுக்கு, அவங்கெல்லாம் தீபாவளி கழிச்சு தரேன், தீபாவளி கழிச்சு தரேன் எல்லாருக்குமே சொல்லிட்டோம். அவங்கெல்லாம் இப்போ ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாங்களா, அதனால முடியவே இல்லை. இன்னைக்கு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கேட்டவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, பெட்டியெல்லாம் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா பெட்டியெல்லாம் போடவே முடியாதுங்க. சோமாசா அது நொறுங்கி கொட்டி போயிடும். நேராக வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஆமாம், லோக்கல் இது அப்போ செஞ்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், லோக்கலில் வேணா வந்து வாங்கிக்கலாம் பண்ணி பெட்டி போடவே முடியாது. அது சுத்தமாக நொறுங்கி போயிடும். பவுடராக அதுதான் சாப்பிடணும். எப்படி பிணைஞ்சி வச்சுருக்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டா இதுக்கு வந்து கரெக்டாக 7 மணிக்கு நான் காலையில் பிணைஞ்சேன். இப்போ வந்து 9:30 ஆகுது. 2.5 மணி நேரம் ஆகுதா? ஆமாம், 9:30 ஆகுதுன்னா 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக அதை குளிக்க வைக்கணும். ஆமாம், இது இப்போ நல்லா பிணைஞ்சி நல்லா உரலில் இந்த கட்டையை வச்சு நல்லா குத்தி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அம்மா எப்படி திடீர்னு நீங்கள் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொன்னேன்னா, அதை அவங்கள பார்க்கறதுக்காக மெதுவாக எழுந்து வந்திருக்காங்க. ஆமாம், அதனால் அவங்க செய்வாங்க இதெல்லாம் சோமாசாலாம் தீபாவளிக்கு முன்னாடி நாங்கள் வருஷம் தீபாவளிக்கெல்லாம் செய்கிறது தான். இப்போ இந்த தொழில் ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு செய்ய இருக்கிறது இல்லை. நம்ம வாங்குறவங்களுக்கு கஸ்டமருக்கு தான் செஞ்சு கொடுக்கட்டாங்க. ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு எல்லா பலகாரமும் செய்ய தெரியுது, இது வந்து எனக்கு வரமாட்டேங்குது சோமாசா வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையை கரெக்டாக பேசுறீங்க, வரலன்னு அப்படின்னு சொல்லிங்க. வராத வரலன்னு தானே சொல்லணும். அதனால கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் மாவு நல்லா பிணைஞ்சி செஞ்சால் நல்லா வரும். ஆனால் சிரமம், அதனால அதை செய்ய மாட்டோம். ஒரு சட்டம் மெதுவாக செய்வோம். இப்போக்கி அது செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு செய்யறது இல்லை. இப்போதான் எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட்டாக என்ன ஈஸியாக வருதோ அதானே செய்கிறோம். அதுதான் செய்கிறாங்க. அதனால இதை விட்டுடுறாங்க. இப்போ நம்ம மாவு எடுக்கலாமா? ஆமாம்மா, எடுக்கலாம். இது இப்போ என்ன, இப்போ அம்மா வச்சுக்கிட்டெல்லாம் நான் செய்யலைங்க. நாங்கள் 2 பேரும் கையில் நானும் யதார்த்தமாக காலையில் 7 மணிக்கு ரெடி பண்ணிட்டோம். நான் யதார்த்தமாக எங்கள் சம்பந்தியை பார்க்க வந்தேன். நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டாப்புல சொல்லியிருக்காப்புல, அத்தைன்னு ரொம்ப முடியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கள பார்க்க வந்தவங்க இப்போ இப்போவே நாங்கள் பார்க்கலாம் ஒரு மாதிரி அப்படியே டல்லாகவே படுத்து கிடப்பாங்க. நல்லா பழைய சாப்பாடெலாம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ அம்மாட்ட அப்படி பேசிக்கிட்டு இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க. என்கிட்ட பேசினா அவங்க அண்ணனுக்கு என்ன சாப்பாடு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சாப்பாடு அப்புறம் இல்லை, நான் சுடுசோறு தான் ஆக்கியிருக்கு, சுடுசோறு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் போறீங்க அப்படின்னு அர்ஜென்ட் ஏன் பண்ணுறீங்க, உட்காருங்க என்னத்துக்கு அர்ஜென்ட்டுன்னு. உங்கள் அண்ணன் வந்துடுவாங்க, சாப்பாடு பண்ணணும்னு சொன்னேன். சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாரம்னு சொல்லியிருக்கேன். சரி, அவ்வளோதான். தேய்ச்சிடுமா கையில் ஆட்டா வச்சு ஒரு 10 தேய்ச்சி வாங்கிட்டு. ஆமாம், கையில தேய்ச்சி எப்படி தேய்க்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க, தேய்ச்சிக்கலாம். அது கட்டையில் நீ தேய்க்கிறியா? கட்டையில் நீ தேய்ச்சி இதில் வச்சு நான் தேய்க்கிறேன். ஒரு 10 ஆட்டா கையில் செஞ்சு பார்த்துக்குவோம். தேய்ச்சி போடக்கூடாதான், 10 தான் போடணுமா? கொண்டு போய் போட்டு எடுத்து வந்துடுறேன். ஏன் இந்த தட்டு நிறையா செஞ்சு போடலாம். சரி, அடுத்த வாட்டி செய்வோம். தட்டு நிறையா போட்டு செய்யலாம். நல்லா இருக்கு. அது சிம்மில் வச்சு எடுவேன். சிம்மில் நல்லா கம்மி பண்ணிட்டு வச்சு எடுக்கணும். ஆமாம், அவ்வளோதாங்க. சோமாசா சூப்பராக அம்மா வச்சுக்கிட்டே போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பர். எல்லாரும் வாங்க, சோமாசா சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாரும் வாங்க, குண்டு சோமாசா சாப்பிடலாம். நல்லாவே அருமையாக வந்துருக்குது. அருமையாக கொஞ்சம் இருக்குது, அதையும் தேய்ச்சி மொத்தமாக போட்டுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாமே போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். குட்டி சோமாசா இது வந்து இப்போ யாரும் லோக்கலில் கேட்டாலும் கையிலே நம்ம இந்த கரண்டியை வச்சு செய்யக்கூடாது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக. ஆமாம், இது வந்து எத்தனை மணிக்கு முந்தினோம்? 9 மணிக்கு. 9:30. 9:30 உட்காந்தோம். கரெக்டாக 12 மணி ஆகிடுது. அப்போது ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் செஞ்சுக்கலாம். 3/4 கிலோ மாவு இருக்குமா? 3/4 கிலோலாம் இருக்காது. 600 மாவு 600-700 மாவு தான்.
700 மாவு இருக்குங்க. 1 கிலோ வாங்கிட்டோம்னா 700 மாவு இருக்கும். ஒரு 300 கிராம் மாவு மிச்சம் வச்சுருக்கேன். ஆனால் சுண்டைக்க மாதிரி தாங்க மாவு எடுக்கணும். எடுத்து பிணைஞ்சி தேய்க்கணும். யார் யார் எங்கள் அம்மா கையில் நான் எங்கள் வீட்டுக்காரங்க குட்டி போட்டாங்க 4 பேர் சேர்ந்து 3/4 கிலோ மாவு 3 மணி நேரம் செஞ்சுருக்கோம். அதுதாங்க இது. இல்லைன்னா செய்யறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் அதாங்க இருக்கும். நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2-3 பேர் இருந்தால் சேர்ந்து செய்யலாங்க. அவ்வளோதான் செஞ்சு எடுத்து அட்லீஸ்ட் 2 பேராவது வேணும். ஒருத்தர் தேய்ச்சி போட்டால் ஒருத்தர் ஒட்டி மடக்கிறதுக்கு. ஒரு 2 மணி நேரம் 1/4 கிலோ மாவு செய்யலாம். ஆமாம், ஒரு 2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா 1/4 கிலோ மாவு செய்யலாம். 2 பேர் இருந்தாக்கா. இது செஞ்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். யாரும் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தெரியுங்களா உனக்கு தெரியுங்களா நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. வெட்டி போட்டோம்னா உடஞ்சிருங்க. அதனால் லோக்கலில் உள்ளவங்க யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள், செஞ்சு தரோம். என்ன கையிலே? ஆமாம், லோக்கலில் தான் கொடுக்கலாம். இது நாங்கள் முன்னாடியெல்லாம் செய்கிறது தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செய்வோம். அம்மா வச்சுக்கிட்டு செய்வோம். இப்போ அம்மாவாலையும் முடியுது இல்லையா. அம்மா ஒட்டி கொடுப்பாங்க சூப்பராக. நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா அவங்க ஒட்டிடுவாங்க நல்லா. ஒட்டெல்லாம் என்ன செய்யணும், இந்த சிலது கருப்பு கருப்பாக அடிப்பாங்க. இந்த எல்லாம் அக்கா இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிலது வாய் இப்படி விட்டு போயிடும். சிலது வாய் விட்டுச்சுன்னா இதுலேயுமே கருப்பு கருப்பாக இருக்குது. இந்த வாய் விட்டுட்டுனா இதுக்குள்ள உள்ள பூர்ணம் வெளியில் வந்துடுதா, அது அப்படியே கருப்பாக மாதிரி அந்த எண்ணெயே 2 லிட்டர் 3 லிட்டர் ஊற்றிங்கன்னா அந்த எண்ணெயே அப்படியே கருப்பாக மாறினா அந்த இது அப்படியே கருப்பு அப்படியே பொரிஞ்சு போய் கிடக்கும். தேங்காய் இது பண்ணி கிடக்கும் போல. தேங்காயெல்லாம் போட்டோம்ல கருப்பாக போயிடும். அது இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி புள்ளியாக வரும். அவ்வளோதான். அதனால் ஒட்டுறது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டணும். மாவு 2 தடவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த 700 மாவுக்கு ஒரு சிட்டிகை சோடா போட்டு பிணைஞ்சேங்க. உப்பு போட்டு அவ்வளோதான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிச்சிருக்குமா? 2.5 மணி நேரம். ஒரு சிட்டிகை சோடா போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். 4 மணி நேரம் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பொறன்னு வராது. இந்த பொறன்னு வராது. புரியுதுங்களா? போந்தா கோழி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எதுவுமே நம்ம முடியாதுன்னு சொன்னோம்னா முடியாது தாங்க. ரொம்ப நாளாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இது இன்றைக்கி தான் நம்மளுக்கு நேரம் கிடச்சிது. இதை செஞ்சு இப்போ எல்லாத்தையும் மாமா வந்தாலும் கொடுத்து விட்ருக்கேன். இதை இப்போ கொடுத்து விட்ருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் கையில் விட்டு செஞ்சதையும் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. நல்லா பெரிய பீஸாக சூப்பராக. அது நல்லா இன்னும் பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தா அது எனக்கு வரமாட்டேங்குது. அவங்க பெருசாக தேய்ச்சினாங்க. இது குட்டி குட்டியாக அழகாக தான் இருக்குது. நாங்கள் கரண்டியில் தான் வச்சு எடுத்தோமா, கட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இந்த பெரிய கரண்டியாக நான் போய் வாங்கிட்டு வரேன். பெரிய கரண்டியாக வாங்கிட்டு வந்து யாரும் கேட்டால் செஞ்சு கொடுப்போம். ஒன்லி 12 ஆகிடுச்சு. டீ டைம்லாம் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் மாமியாருக்கு முடியாமல் இருக்கும். தீபாவளிக்கு முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். வயசு 85 வயசு 90 வயசு ஆகும்போது கொஞ்சம் முடியாமல் தான் இருக்காங்க. அதனால தான் அம்மா அதை பார்க்க வந்தாங்க. நிறைய பேர் 2-3 பேர் யாராவது ஒருத்தர் 2 பேர் கேட்பாங்களா கையில். ஒருத்தர் 2 பேர் காமிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள நைட்டியோட கொண்டிருப்பாங்க. நைட்டு 1 தான் இப்போ போடுறாங்க. அதனால் அவங்கள காமிக்கிறதே இல்லை. இப்போ வாங்க நம்ம வீட்டில் போய் மதியானம் 4 ஆகிட்டு போய் சமைக்கணும். சமைச்சு சாம்பிராணி போடணும். இந்த சோமாசா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.